ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்னைக்கு காலேஜில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பேசப்பட்டோம். என்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். இது எதுக்காக நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் சேர்ந்துடுறாங்க. யாரோ ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி சேர்ந்துடுறாங்க, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால இன்ஜினியரிங் வந்து ஒழுங்காக படிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு ஏதோ வந்து யாரோ சொன்னதை வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு வந்து அவங்களால ரெகுலராக படிக்க முடியறதில்ல. ஸோ படிக்க முடியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐடி படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரும், நிறைய டெக் ஓரியன்டான விஷயங்கள்லாம் அதில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஆர்வம் குறைந்ததுனால, ஓகே நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ என்னதான் வரலன்றத பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வரும் அப்படின்னு யோசிச்சே இருப்பான். ஓகே நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் சைட் படிச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி அந்த மனசுல வச்சிருப்பாங்க. ஆனால் அது அவன் ஃபைனல் முடிக்கிற வரைக்குமே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணுது அப்படின்னா, அது ஃபைனலா வரைக்கும், அதாவது கடைசி வரைக்குமே அந்த 4 இயர்ஸ்ல வந்து ஒண்ணுமே பண்ணாம வெறும் டிகிரி மட்டும் வாங்கிட்டு சில பேர் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு தாட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அதை அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரும் வராம அப்படிங்கிறத வந்து நீங்க நினைச்சதை வந்து செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷங்கிறது வேஸ்டா இல்லாம போயிடும். உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷம் வந்து ப்ரொடக்டிவா போயிடும். ஸோ இதே மாதிரி தான் நான் லைஃப்ல வந்து யோசிச்சுட்டு இருந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுவேனா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரைனர் ஆயிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே நம்ம ட்ரைனிங் டிசைட் பண்றோம், நம்ம போய் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் போய் கிளாஸ் எடுத்துக்கோம் அப்படின்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ட்ரைனர் ஆகணும்னு. ஸோ அதனால தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து முக்கியமா லீடர்ஸ்க்கு, பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணுல ஒரு சின்ன சாம்பிள் சைஸ் வாங்கி, அதாவது ஸ்மால் குவான்டிட்டியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது உங்களுக்கு வருதா, பீப்புளுக்கு வந்து இது பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் திங்கிங், யூ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யுவர் தாட்ஸ். So that you get a good feedback, good result out of it. Good result or bad result, thought experiment ஒரு தடவை நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு வருமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, உங்களோட டைமை சேவ் பண்ணுங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஸோ சேலுன்றதே பெரியதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.